எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கடலை மாவு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடலை மாவு 50 கிராம், பெரிய வெங்காயம் 3 ஸ்லைஸாக நறுக்கிக்கணும், தக்காளி 2 பொடியை கட் பண்ணினது, பச்சை மிளகாய் 4 தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம், இஞ்சி 1 இன்ச்சு பொடியை கட் பண்ணியிருக்கு. கடலை மாவு சட்னிக்கு இஞ்சி போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது. இந்த சட்னிக்கு கொத்தமல்லி தழை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு. முதல்ல கடலை மாவு தண்ணியில் கலக்கி வச்சுக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் நல்லா. இப்போ இது நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிடலாமா. கடுகு போட்டுடலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம், இந்த கடலை மாவு சட்னிக்கு வெங்காயம் நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால ரொம்ப வணக்க வேண்டாம், போதும். அடுத்தது தக்காளி போட்டுடலாம், மஞ்சள்தூள் போட்டுடலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ கலக்கி வச்சு கடலை மாவு உள்ள ஊற்றிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை நிறைய போட்டால் டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ கடலை மாவு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி டேஸ்டாகவும் இருக்கும், சுலபமாகவும் செஞ்சிடலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.